மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். அப்படி தளபதி கொளத்தூரில் போட்டிடுறேன்னு சொன்னால் சென்னையிலேயே எங்கேயுமே நிற்க மாட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். இல்லை, அது உண்மைதான். கொளத்தூரில் முதலமைச்சர் தொகுதியில் கரண்ட் இல்லாமல் மக்கள் இன்னும் வசிக்கிறாங்க, கழிவு நீர் இல்லாமல் வசிக்கிறாங்க, தரமான ரோடு இல்லாமல் வசிக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் எடுத்துங்க, வாங்க. நாளைக்கு கூட நீங்கள் சென்னைக்கு வரலாம், வந்தால் உங்களை நான் கூட்டு போய் நான் கட்டுறேன். சரியான ரோடு கிடையாது, கழிவு நீர் கிடையாது, கரண்ட் இல்லை, இப்படி தான் வசிக்கிறாங்க. உங்களோட ஸ்டாலின், உங்களோட யாரோட ஸ்டாலின்? அங்கே இருக்கிற சேகர் பாபுவோடனும் அங்கே இருக்கிற அமைச்சரோட தான் ஸ்டாலின், மக்களோட. ஆமாம், அவங்களோட தான் ஸ்டாலின். முதல்வர் வேட்பாளர் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். நாளைய முதல்வர் விஜய். நாளைய முதல்வர் தளபதி விஜய். நாளைய முதல்வர் தளபதி விஜய். வரலாற்று முதல்வர் தளபதி விஜய். வரலாற்று முதல்வர் தளபதி விஜய். ஏழைகளின் முதல்வர் தளபதி விஜய். சென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதி. சிஎம் தொகுதி. நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டவன். நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து நான் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டவன். தேர்தல் தொடக்கத்திலேருந்து ஓட்டு என்ற வரைக்கும் நான் செபினா நின்று நான் அந்த தேர்தலை சந்தித்தவன் நான். அதனால் வந்து இந்த வாட்டி ஸ்டாலினோட தொகுதி பலமாகுதுன்றாங்க. இந்த வர சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள், ஸ்டாலின் அங்கே நிற்கிறாருன்னு பிடிச்சி பாருங்கள். அப்படி தளபதி கொளத்தூரில் போட்டிடுறேன்னு சொன்னால் சென்னையிலேயே எங்கேயுமே நிற்க மாட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். உண்மைதான். நாங்கள் வந்து தொடக்கத்தில் வந்து நாங்கள் முதல் பைபாஸ்லேயே வந்து செக் போஸ்ட்லேயே வந்து வண்டிகளாக நிப்பாட்டி வண்டி நம்பர் கொடுங்க, டிரைவர் பேர் கொடுங்க, இதை கொடுங்க, பாஸ் இருக்குதான்னு கேட்டு டைவர்ட் பண்ணி எவ்வளோ தூரம் அவங்களால டைவர்ட் பண்ணி நம்மளை வந்து திருப்பி அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதையும் தாண்டி தான் கூட்டம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப அதிகமான வாகனங்கள். ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு பெரிய மாநாடு இது. தப்பாக நினச்சிக்காதீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த கூட்டம் இது. மாநாட்டுக்கு கூட்டம் வரும், ஆனால் எப்படி வரணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி விஜய் அவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக வந்த சொந்த செலவில் வண்டிக்கு தளபதி கூட்டம், சொந்த செலவில் வரக்கூடிய கூட்டம். யார் இங்கே அந்த திமுக கட்சியில் தான் காசை கொடுத்துட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனால் இங்கே தளபதி கூட்டத்தில் எல்லாமே அவங்களுடைய சொந்த பணத்தின் மூலியமாக வந்திருக்கிறாங்க. இங்கே ஏதோ கேட்டீங்க சார், ஏதோ கேட்டீங்க. இப்போ ரோட் ஷோன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே ஸ்டாலின் அவர் போனாலும் எடப்பாடி போனாலும் அங்கே எல்லாம் மக்களுக்கு 200 ரூபாய் துட்டை கொடுத்து தான் நிற்க வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு அரசாங்கத்துடைய பஸ்ஸு மக்களுக்கு வந்து டெய்லி 200 ரூபான்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு நிற்க வைக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர் வந்தால் ஒன்று தான் கட்டுக்கு அடங்காத காளைகள் கூட்டமாக திரண்டு வராங்க. இந்த கூட்டத்தை பார்த்து ரொம்ப பீதியாக இருக்கிறாங்க திமுக, அண்ணா திமுக. நிச்சயமாக வர தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பலன் கிடைச்சிடும்.
கொளத்தூர் தொகுதியில் வந்து ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஸ்டாலின் அவர், முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ ஒரு 4.5 வருஷமாக இந்த முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்குது. சரியான மருத்துவம் கிடையாது, சரியான கல்வி கிடையாது. அவரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர், அவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். பொதுமக்கள் அவரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்ததா சரித்திரமும் கிடையாது. அவர் மக்களை வந்து மக்களிடம் மனுவான சட்டை கிடையாது. அங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கிறார். PK சேகர் பாபு அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. இல்லை, அது உண்மைதான். கொளத்தூரில் முதலமைச்சர் தொகுதியில் கரண்ட் இல்லாமல் மக்கள் இன்னும் வசிக்கிறாங்க, கழிவு நீர் இல்லாமல் வசிக்கிறாங்க, தரமான ரோடு இல்லாமல் வசிக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் எடுத்துங்க, வாங்க. நாளைக்கு கூட நீங்கள் சென்னைக்கு வரலாம், வந்தால் உங்களை நான் கூட்டு போய் நான் கட்டுறேன். சரியான ரோடு கிடையாது, கழிவு நீர் கிடையாது, கரண்ட் இல்லை, இப்படி தான் வசிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மக்கள் இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் தொகுதியில் தான் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவமனையில் வந்து மருத்துவர் சரியாக வந்து பணியாற்றாதால் ஒரு பிரியா என்கின்ற கால் பந்தாட்ட வீரர் பாப்பா வந்து இறந்து போச்சு, தெரியும்ல உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. இதனால் வந்து முதலமைச்சர் இப்போ வந்து முதல்வர்ன்றது ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்துக்கிறாரு. வீடு என்ன திட்டம்? உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் யாரோட ஸ்டாலின்? அங்கே இருக்கிற சேகர் பாபுவோடனும் அங்கே இருக்கிற அமைச்சரோட தான் ஸ்டாலின், மக்களோட, ஆமாம் அவங்களோட தான் ஸ்டாலின். அதனால் 4.5 வருஷமாக செய்யாத இந்த விடியா திமுக அரசாங்கம் இன்னும் 6 மாதத்தில் செஞ்சிடாது. இது கூட இவங்க இப்போ செய்யக்கூடிய முன் வந்த காரணம் தளபதி விஜயனால் தான் வந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொன்னால் தேர்தல் கனிமொழி அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே தான் அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிறாங்க. எங்கள் திமுக அரசாங்கம் வந்த உடனே இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் நாங்கள் எடுத்துடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் டாஸ்மாக் கடையினுடைய வியாபாரங்கள் அதிகமாக இருக்குது. இளம் பெண்கள் விதவை அதிகமாகி கொண்டே இருக்குது. அதனால் வந்து அடுத்த முறை வர 26 தேர்தலில் கனிமொழி அம்மா தயவுசெய்து இந்த விஷயத்தை சொல்ல வேணாம். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிடுறாங்க கனிமொழி அம்மா டாஸ்மார்க்கை நாங்கள் வந்து மூடுவோன்னு. ஆனால் இவங்க பிஸ்னஸை ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. சாதாரண துப்புரவு பணியாளர்கள்லாம் மிகவும் தாக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்து மூலிமா.